வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஜொஹூர் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு திரும்பும் வாக்காளர்கள், போக்குவரத்து தேவைகள் அதிகரிப்பு. ஜொஹூர் மாநில தேர்தலையொட்டி போக்குவரத்து சேவைகளுக்கான தேவை அதிகரித்திருப்பது வாக்காளர்களின் அதிகப்படியான பங்கேற்பை காட்டும் ஒரு நல்ல அறிகுறியாகும் என்று தகவல் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். மின்சார ரயில் சேவைக்கான ETS அனைத்து பயண சீட்டுகளும் விற்று தீர்ந்துவிட்ட வேளையில் வெளிவட்டார வாக்காளர்கள் ஜொஹூர் திரும்புவதற்கு பேருந்து நிறுவனங்கள் சிறப்பு சலுகைகளை வழங்கி வருகின்றன. வரும் ஜூலை 11ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ள தேர்தல் வாக்குப்பதிவில் பங்கேற்க வெளியூரில் வாழும் ஜொஹூர் மக்கள் அனைவரும் மாநிலத்திற்கு திரும்ப வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் தேர்தல் குறித்த தவறான தகவல்கள் பரவுவதை கண்காணிக்கப் போவதாகவும் 2027ஆம் ஆண்டு ஜனவரியில் தொடங்கப்படவுள்ள சிங்கப்பூர் ஜொஹூர் பாரு RTS ரயில் நிலையங்களில் 4G மற்றும் 5G இணைய சேவைகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய MCMCக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் டத்தோ ஃபாமி குறிப்பிட்டார். மலாக்கா டுரியான் தூங்காலில் G. லோகேஸ்வரன், M. புஷ்பநாதன், M. புவனேஸ்வரன் ஆகிய மூவர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கடந்த 8 மாதங்களாக எவ்வித சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாதது குறித்து சட்டத்துறை தலைவர் உடனடியாக விளக்கமளிக்க வேண்டும் என்று ஜாசேகா தேசிய தலைவரும் இலக்கவியல் அமைச்சருமான கோவிந்த் சிங் டியோ வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் 24இல் நடந்த இச்சம்பவத்தை டிசம்பரிலேயே போலீஸ் துறை கொலை வழக்கு பிரிவு 302 என மறுவகைப்படுத்திய போதிலும் இதுவரை யாரும் கைது செய்யப்படாதது ஏன் என்று கோவிந்த் சிங் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் ஒலிப்பதிவு ஆதாரங்கள் உள்ள நிலையில் இந்த தாமதம் சாட்சியங்களை பலவீனப்படுத்தும் என கவலை தெரிவித்த கோவிந்த் சிங், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க இவ்விவகாரத்தை நாளை நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் நேரில் எழுப்ப உள்ளதாக தெரிவித்தார். குலாய் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குலாய் புசா தமிழ் பள்ளியின் புதிய இணை கட்டட பணிகளுக்காக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 4.2 மில்லியன் ரிங்கிட் நிதியை அங்கீகரித்துள்ளார். இத்தகவலை சினாய் சட்டமன்ற தொகுதியின் பாக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளர் வோங் போர் யாங் தெரிவித்துள்ளார். தொகுதியில் உள்ள அனைத்து மொழி பள்ளிகளின் அடிப்படை வசதிகளையும் அவற்றின் தொடர் மேம்பாடுகளையும் அரசாங்கம் முதன்மையாக கருதி வருவதாக குறிப்பிட்ட வோங் போர் யாங், இந்த நிதியின் மூலம் மேற்கொள்ளப்படும் குலாய் புசா தமிழ் பள்ளியின் புதிய இணை கட்டட கட்டுமான பணிகள் அனைத்தும் அடுத்த ஆண்டுக்குள் முழுமையாக கட்டி முடிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். Kerana satu peruntukan sebanyak 4.2 juta ringgit juga diberikan oleh Kerajaan Madani PMX Dato' Sri Anwar Ibrahim kepada SJKT Ladang Kulai Besar untuk bangunan tambahan yang akan dimulakan pada tahun ini dan akan dijangka siap pada tahun depan. பிரதமரால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்த 4.2 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு மலேசியாவில் உள்ள அனைத்து சமூக மாணவர்களின் கல்வி உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் தற்போதைய அரசு கொண்டுள்ள நல்நோக்கத்தை காட்டுகிறது. குலாய் பசா தமிழ் பள்ளிக்கு கிடைக்கவிருக்கும் புதிய வசதிகள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு சிறந்த கற்றல் சூழலை உருவாக்கி கொடுக்கும். சினாய் மற்றும் குலாய் வட்டாரத்தில் உள்ள பள்ளிகளின் நலனில் வோங் போர் யாங் காட்டும் அக்கறை அப்பகுதியின் கல்வி வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளது. எதிர்க்கட்சிகள் பரப்பும் வதந்திகளை அப்படியே நம்பி விடாதீர்கள். எந்த ஒரு தகவலையும் தீர விசாரித்து உண்மையை ஆராய்ந்து சிந்தித்து வாக்களிப்பதே ஒரு பொறுப்பான குடிமகனின் அடையாளம் என்று ஸ்கூடாய் சட்டமன்ற தொகுதி பாக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளர் காத்தியாயினி ஜெயபாலன் தொகுதி வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார். ஜொஹூர் மாநில தேர்தல் களத்தில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் காத்தியாயினி வாக்காளர்களை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். அப்போது தொகுதி மக்களிடையே பேசிய காத்தியாயினி, தேர்தல் நேரங்களில் பல்வேறு தரப்பினரால் பரப்ப உண்மைக்கு மாறான அரசியல் பரப்புரைகள் குறித்தும் வதந்திகள் குறித்தும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இரண்டு கரெக்டா பார்த்து குத்திருங்க. நிறைய விஷயம் மத்திய அரசாங்கம் செய்யறாங்க. ஆனா அதோட பேரு புகழை எல்லாமே மாநில அரசாங்கம் எடுத்துக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்ப இருக்கிற ஆட்சிக்குழு உறுப்பினர், முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஈம காரியங்களுக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் 5 மில்லியன் கொடுத்திருந்தாரு. அது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வந்தது. ஆனா அது அவங்க கொடுத்ததா 2.5 மில்லியன் குழுவாங்களையும் இன்னொரு 1.5 மில்லியன் பொந்தியானையும் அவங்க கொடுத்ததா அவங்க அறிவித்திருக்காங்க. இது என்ன பித்தலாட்டங்க? கொடுத்தது நம்ம மத்திய அரசாங்கம், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கொடுத்தாரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லல, அவர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இது மாநில அரசாங்கம் கொடுத்த உதவி அப்படின்னு எப்படி அவங்களால சொல்ல முடியுது?
இதுதான் நம்ம படிக்கல, நியூஸ படிக்கல, தெரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க போற போக்குல தூவி விட்டுட்டு போயிருவாங்க. நம்மளும் நம்பிக்கை இருக்கும். ஆனா நீங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்களே, நீங்க வந்திருக்கீங்கன்னா என்னத்தை புலப்படுத்துது? உண்மையை கண்டறியணும். உண்மை எங்க நடக்குது, எது நடக்குது, யார் எதற்கு காரணகர்த்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நீங்க இங்க இருக்கீங்க. இன்னைக்கு இந்த சபை முழுமையா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆதரவு இருக்கு, உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கு அப்படின்றது தானே இது புலப்படுத்துது. ஜனநாயகத்தில் வாக்கு என்பது மிக வலிமையான ஆயுதம். தேர்தல் நேரத்தில் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிவிடக் கூடாது. ஒரு தகவலை கேட்கும் போது அதன் பின்னணியில் உள்ள உண்மை என்ன, அதற்கான ஆதாரங்கள் என்ன என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களின் ஒரு வாக்கு இந்த தொகுதியின் மற்றும் மாநிலத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. எனவே வதந்திகளுக்கு பலியாகாமல் பொறுப்புள்ள குடிமக்களாக உண்மைகளையும் சாதனைகளையும் ஆராய்ந்து தகுதியான வேட்பாளரை தேர்ந்தெடுங்கள் என்று ஸ்குடாய் சட்டமன்ற தொகுதியில் பாக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளராக போட்டியிடும் கார்த்தியாயினி தொகுதி வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார். பிரச்சாரத்தின் போது பாக்கத்தான் ஹராப்பான் கூட்டணியின் முக்கிய பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு கார்த்தியாயினி ஜெயபாலனுக்கு தங்களின் பலத்த ஆதரவை வெளிப்படுத்தினர். மலாய் சமூகத்தின் சிறப்பு உரிமைகள் கூட்டரசு அரசியலமைப்பில் தெளிவாக பாதுகாக்கப்பட்டுள்ளதால் அதனை எந்த ஒரு அரசியல் கட்சியும் சொந்தம் கொண்டாடவோ அல்லது அரசியலாக்கவோ முடியாது என தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் ஆர் யுனேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பில் திருத்தம் செய்ய நாடாளுமன்றத்தில் 2/3 பங்கு பெரும்பான்மை ஆதரவு தேவை என்பதால் இதனை எளிதில் மாற்றிவிட முடியாது என்று அவர் நாடாளுமன்றத்தில் விளக்கமளித்தார். தேர்தல் காலம் என்பதால் சமூக ஒற்றுமையை குலைக்கும் வகையில் யாரும் பேசக்கூடாது என வலியுறுத்திய அவர், அம்னோ மற்றும் தேசிய முன்னணி மட்டுமே மலாய் சமூகத்தை பாதுகாக்க முடியும் என கைரி ஜமாலுடன் அண்மையில் கூறியிருந்த கருத்தை சுட்டிக்காட்டி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் ஜொஹோர் மாநில சட்டமன்ற தேர்தலில் புக்கிட் நானிங் சட்டமன்ற தொகுதியில் பாக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளராக போட்டியிடும் தம்மை தொகுதி மக்கள் வெற்றி பெற செய்வார்களேயானால் தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முழு வீச்சில் பாடுபட போவதாக அதன் வேட்பாளர் மட் சஹருடின் குஸ்னி உறுதி அளித்துள்ளார். கடந்த 11 நாட்களாக தாம் மேற்கொண்டு வரும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 60 விழுக்காட்டினரை சந்தித்துவிட்டதாகவும் அவரவர் தங்கள் பகுதியில் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகளை முன்வைத்திருப்பதாக மட் சருடின் தெரிவித்தார். புகிட் பக்ரி போன்ற பகுதிகளில் சீன, மலாய்க்காரர் மற்றும் இந்திய வாக்காளர்களை சந்தித்ததாகவும் இதுவரையில் நல்லதொரு ஆதரவு இருந்தாலும் வரும் சனிக்கிழமை நடைபெறும் தேர்தலின் போது அதிகமானோர் வாக்களிக்க வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். Ke beberapa tempat di kawasan seluruh Dun Bukit Naning dan saya telah berjumpa lebih kurang 60% pengundi-pengundi Dun Bukit Naning. Saya jumpa dengan masyarakat Cina di Bukit Bakri dan saya lihat ada penduduk Bukit Bakri nak keluar mengundi pada kali ini lebih ramai lagi dan saya cuba untuk minta penduduk Bukit Bakri untuk bawa ataupun panggil anak-anak balik untuk mengundi dalam pilihan raya negeri pada 11 hari bulan 7 nanti. Dan sambutan agak baik dan saya juga telah pergi ke kawasan pendalaman kampung-kampung di Bukit Naning, khasnya di Bukit Mairitam dan Bukit Melayu. Dan saya juga dapat pergi ke kawasan Melayu yang kita pun faham banyak isu-isu yang dibangkitkan dan saya cuba untuk bantu mereka untuk menyelesaikan isu ini jika saya dipilih. புக்கிட் நானிங் சட்டமன்ற தொகுதியில் எண் 2 பாக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளராக போட்டியிடும் மட் சஹருடின் 5 முனை போட்டியை எதிர்நோக்கியுள்ளார். தொகுதி மக்களை சந்தித்த போது அவர்கள் எதிர்நோக்கி வரும் பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்ததாக மட் சஹருடின் திசைகளிடம் தெரிவித்தார். ஜொஹோர் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு திரும்பும் வாக்காளர்கள், போக்குவரத்து தேவைகள் அதிகரிப்பு. ஜொஹோர் மாநில தேர்தலையொட்டி போக்குவரத்து சேவைகளுக்கான தேவை அதிகரித்திருப்பது வாக்காளர்களின் அதிகப்படியான பங்கேற்பை காட்டும் ஒரு நல்ல அறிகுறியாகும் என்று தகவல் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். மின்சார ரயில் சேவைக்கான ETS அனைத்து பயண சீட்டுகளும் விற்று தீர்ந்துவிட்ட வேளையில் வெளிவட்டார வாக்காளர்கள் ஜொஹோர் திரும்புவதற்கு பேருந்து நிறுவனங்கள் சிறப்பு சலுகைகளை வழங்கி வருகின்றன. வரும் ஜூலை 11ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ள தேர்தல் வாக்குப்பதிவில் பங்கேற்க வெளியூரில் வாழும் ஜொஹோர் மக்கள் அனைவரும் மாநிலத்திற்கு திரும்ப வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் தேர்தல் குறித்த தவறான தகவல்கள் பரவுவதை கண்காணிக்கப் போவதாகவும் 2027ஆம் ஆண்டு ஜனவரியில் தொடங்கப்படவுள்ள சிங்கப்பூர் ஜொஹோர் பாரு RTS ரயில் நிலையங்களில்
4G மற்றும் 5G இணைய சேவைகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய MCMCக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் டத்தோ ஃபாமி குறிப்பிட்டார். பெரா சுங்கை சிப்போர் டோவன்பி தோட்ட தமிழ் பள்ளியில் 1,30,000 ரிங்கிட் மதிப்பில் அமையவிருக்கும் புதிய பாலர் பள்ளிக்கான அடிக்கல் நாட்டு விழா பெரா மாநில மாயிகா தொடர்பு குழு தலைவர் தான் ஸ்ரீ M. ராமசாமி தலைமையில் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. கல்வி அமைச்சின் அதிகாரப்பூர்வ ஒப்புதலுடன் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கான முழுமையான மொத்த செலவையும் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் ஏற்றுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக கட்டட அனுமதி, மின்சார இணைப்பு போன்ற பல்வேறு தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக நடைமுறை சிக்கல்களால் இக்கட்டுமான பணி தாமதமடைந்திருந்தது. பள்ளி மேலாளர் கே. கிருஷ்ணன் அப்பாசாமி உரையாற்றுகையில், தான் ஸ்ரீ ராமசாமியின் நேரடி தலையீட்டாலும் தொடர் ஆதரவாலும் மட்டுமே அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டு இத்திட்டம் இன்று வெற்றிகரமாக உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று நன்றியோடு குறிப்பிட்டார். விழாவில் தான் ஸ்ரீ ராமசாமி பேசுகையில், தமிழ் பள்ளிகள் வெறும் கல்வி நிலையங்கள் மட்டுமல்ல, அவை நம் மொழி, பண்பாடு மற்றும் சமூக அடையாளத்தை பாதுகாக்கும் மையங்கள். ஒற்றுமையுடன் செயல்பட்டால் எந்த ஒரு பெரிய இலக்கையும் சாதிக்க முடியும் என்பதை இந்த விழா நிரூபித்துள்ளது என வலியுறுத்தினார். டோவன்பி தமிழ் பள்ளியில் இன்று பாலர் பள்ளி அடிக்கல் நாட்டு விழா நல்ல சிறப்பாக நடைபெற்றது. இதுக்கு முக்கியமான காரணம் நமது NLCCS கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக நல்ல சிறப்பாக அவர்கள் உத்தரவுடன் ஆதரவுடன் நல்லபடியாக நடந்தது. இதே வேளையில் இங்கு உள்ள பள்ளி தலைமை ஆசிரியர்கள், இன்றொன்று பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள் மற்றும் நமது மாய்கா கிளை தலைவர்கள், தொகுதி தலைவர்கள் எல்லோரும் ஆதரவுடன் இன்று நல்ல முறையில் நடைபெற்றது. இது என்ன காரணம் காட்டுகிறது என்றால், இது ஒரு ஒற்றுமையாக எதுவும் நாம் எடுத்தால், இது எந்த வேலையும் ஒற்றுமையாக செய்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அதனால் இந்த வேளையில் இவர்களுக்கெல்லாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். மேலும் கல்வி அமைச்சு விதித்துள்ள நிபந்தனைகளின்படி பள்ளி தலைமை ஆசிரியரும் இத்திட்டத்தின் முக்கிய ஒருங்கிணைப்பு பணிகளில் இணைந்து செயல்பட்டிருப்பது பாராட்டக்கூடியது என்று தான் ஸ்ரீ ராமசாமி குறிப்பிட்டார். தொழில்நுட்ப காரணங்களால் பாலர் பள்ளி கட்டுமான பணியில் தாமதம் ஏற்பட்டாலும் இதற்கான முயற்சியை மேற்கொண்ட தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகி டத்தோ பா. சகாதேவனுக்கு பள்ளி மேலாளர் வாரிய தலைவரும் தோட்ட நிர்வாகியுமான ஜெகதீஷ் ராவ் அப்பலசாமி தெரிவித்தார். இந்த பாலர் பள்ளி ரொம்ப 2 வருஷமாக நம்ம அது கட்டுமான பணியினால் கொஞ்சம் தாமதமாக போயிட்டுது. ஸோ எங்களோட தேசிய நிதி கூட்டுறவு சங்கத்தில் டத்தோ பி. சகாதனோட முயற்சினால் நம்ம அந்த பாலர் பள்ளியை இன்றைக்கி சிறப்பாக அடிக்கால் நாட்டு விழா செய்துவிருக்கோம். ஸோ இதுக்கு முதல் நன்றி அவருக்கு தான் போய் சேரும். இந்நிகழ்வில் பள்ளி நிர்வாகம், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், மாயிகா நிர்வாகிகள், கூட்டுறவு சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மலாக்கா டுரியான் தூங்காலில் கடந்த நவம்பரில் போலீஸ் துறை சுட்டுக் கொன்ற 3 நபர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் முக்கிய தடயங்கள் விடுபட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வழக்கறிஞர்கள் ராஜேஷ் நாகராஜன் மற்றும் சச் பிரீத்ராஜ் சிங் குற்றம் சாட்டியுள்ளனர். காயங்களின் வரைபடங்கள் மற்றும் தடயவியல் மறு வடிவமைப்பு போன்ற விவரங்கள் இல்லாத இந்த அறிக்கை அனைத்துலக தரத்திற்கு மிக கீழ்மட்டமாக உள்ளதாக அவர்கள் சாடினர். மிக நெருங்கிய தூரத்தில் இருந்து கீழ் நோக்கிய திசையில் குண்டுகள் பாய்ந்துள்ளதால் இது சுய பாதுகாப்பிற்காக நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு அல்ல என்றும், முழங்காலிட்ட அல்லது படுத்திருந்த நிலையில் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட போலீஸ் துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும், இவ்வழக்கை ஒரு சுயேட்சை அமைப்பு விசாரிக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். லாபீஸ் நாடாளுமன்ற தொகுதியின் கீழ் பக்கோக் சட்டமன்ற தொகுதி அமைந்திருந்தாலும் கடந்த 7 ஆண்டுகளுக்கும் மேலாக லாபீஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வரும் பாக்கத்தான் ஹராப்பான் கூட்டணியின் பங் ஹாக் லியோங் தொகுதி மக்களை மிக சிறந்த முறையில் கவனித்து வருகிறார். எனவே வரவிருக்கும் தேர்தலில் பக்கோ சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமக்கு மக்கள் பேராதரவு வழங்கி வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று பாக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளர் தே யோக் ஜியோன் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தொகுதியில் உள்ள தேசிய பள்ளிகள், தமிழ் பள்ளிகள் மற்றும் சீன பள்ளிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் நாடாளுமன்ற உறுப்பினர் பங் ஹாக் லியோங் தொடர்ந்து சீரிய முறையில் செய்து கொடுத்து வருகிறார். இந்த நிலையில் ஓர் ஆசிரியராகவும் கல்வியாளராகவும் இருக்கும் தாம்
பெகோ சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இத்தொகுதியின் கல்வி வளர்ச்சிக்கும் மாணவர்களின் மேம்பாட்டிற்கும் இன்னும் கூடுதலான பங்களிப்பை வழங்க முடியும் என்று தே யோக் ஜியான் உறுதியளித்தார். Respon kami memang positif lah. Okey, untuk kawasan ini di bawah pimpinan ahli parlimen Wadi Ipang Orim selama sudah hampir 7 tahun di sini kan. So Wadi Ipang dia memang seorang yang prihatin. Dia mengambil berat semua sekolah, sama ada pun akademik, kemiskinan, banyaklah. Okey, yang memang dia ambil prihatin. Jadi untuk kami PH ini di kawasan Dun Beko ini di bawah pimpinan Wadi Ipang memang baik. Tapi sekarang adalah untuk Dun Beko undangan negeri kan. ஒரு தொகுதியின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினரின் பங்களிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சட்டமன்ற உறுப்பினரின் செயல்பாடும் அவசியமாகும். அந்த வகையில் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் செய்து வரும் நற்பணிகளை அடித்தளமாக கொண்டு கல்வித்துறையில் தனக்குள்ள அனுபவத்தின் மூலம் பெகோ தொகுதியை மேலும் ஒரு படி மேலே கொண்டு செல்ல தே யோக் ஜியான் திட்டமிட்டுள்ளார். வாக்காளர்கள் இவருக்கு வழங்கும் ஆதரவு தொகுதியின் கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல உதவும் என்பதில் ஐயம் இல்லை. ஜன விபாவா கீழ் திட்டங்களை வழங்குவதில் முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் எவ்வித தலையீடும் செய்யவில்லை என்று முன்னாள் நிதியமைச்சர் தங்கு டத்து ஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார். முஹிடின் யாசின் மீதான முறைகேடு மற்றும் பண மோசடி வழக்கு விசாரணையில் அரசு தரப்பு முக்கிய சாட்சியாக பங்கேற்ற தங்கு ஜஃப்ருல் ஒப்பந்ததாரர் மதிப்பீட்டு குழுவின் பணிகளிலோ அல்லது இறுதி ஒப்புதல் செயல்முறைகளிலோ முஹிடின் தலையிடவில்லை என்பதை ஒப்புக்கொண்டார். கோவிட்-19 காலகட்டத்தில் பொருளாதார மீட்டெடுக்கவும் பூமிபுத்ரா ஒப்பந்ததாரர்களுக்கு உதவவுமே இத்திட்டம் கொண்டுவரப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் இதில் முஹிடினுக்கு தனிப்பட்ட அல்லது நிதி சார்ந்த ஆதாயங்கள் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் தெரிவித்தார். இவ்வழக்கின் விசாரணை நாளை தொடர்கிறது. மலேசிய தமிழ் பள்ளிகளில் நிலவும் டிஜிட்டல் இடைவெளி மிகவும் ஆபத்தான நிலையை எட்டியுள்ளதாக வலுவூட்டல் மற்றும் சமூக வழிகாட்டல் இயக்கமான ஏஸ் எச்சரித்துள்ளது. நாட்டின் 523 தமிழ் பள்ளிகளில் நடத்திய தேசிய அளவிலான ஆய்வின் அறிக்கையை அவ்வமைப்பு இன்று வெளியிட்டது. அறிக்கையின்படி 68 விழுக்காடு தமிழ் பள்ளிகளில் கல்வி அமைச்சின் கணினி ஆய்வகங்கள் இல்லை என்றும் 56 விழுக்காடு பள்ளிகளில் முறையான தொழில்நுட்ப வகுப்புகள் நடத்தப்படவில்லை என்றும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கி நாடு முன்னேறும் வேளையில் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கே இந்த அடிப்படை வசதிகள் மறுக்கப்படுவது அவர்களின் எதிர்கால வேலை வாய்ப்புகளை பாதிக்கும் என கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கில்லான் பள்ளத்தாக்கில் பெற்றோர் நிதி பங்களிப்போடு பள்ளி நேரத்திலேயே வெற்றிகரமாக நடந்து வந்த தகவல் தொழில்நுட்ப வகுப்புகளுக்கு ஸ்லாங்கூர் மாநில கல்வித்துறை தடை விதித்துள்ளதையும் ஏசின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. பிரபல போலீஸ் நாடகத் தொடரில் நடித்த பிரபல மலேசிய நடிகை ஒருவர் மெத்தம்பெத்தமின் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். கோலாலம்பூரில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு மையத்தில் டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் துறை நடத்திய திடீர் சோதனையின் போது அந்த நடிகையுடன் சேர்த்து மேலும் 17 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கையை டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சசாலி அடாம் உறுதிப்படுத்தியுள்ளார். இச்சம்பவம் குறித்து தற்போது தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். பினாங்கு புக்கிட் தங்காவில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த மின்னணு கழிவு பதனிடும் மற்றும் சேமிப்பு கிடங்கு ஒன்றை நேற்று போலீசார் முற்றுகையிட்டனர். இச்சோதனையில் 11 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செப்ராங்பிராய் தங்கா தற்காலிக போலீஸ் தலைவர் நோராசிசி சஆட் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் துறை மற்றும் நகராண்மை கழகத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த திடீர் சோதனையில் பல மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 80 கழிவு பாலங்களும் கணினி உதிரி பாகங்கள் அடங்கிய 8 பெரிய பைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. முறையான உரிமம் இன்றி செயல்பட்டதற்காக அந்த ஆலையின் உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட வெளிநாட்டினர் அனைவரும் குடிநுழைவு சட்டத்தின் கீழ் வரும் ஜூலை 20ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.